நீங்க என்ன பார்க்கலாம் அவர் நல்லவர்னு சொல்றீங்க? எப்படி என்ன பார்க்கலாம் அவள் நல்லவள் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி என் மாமியார் என்ன பார்க்கலாம் நல்லவங்கன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு துரோகம் பண்ணதுக்கு அப்புறமாவா? இவ்வளவு துரோகம் பண்றதுக்கு அப்புறமாவா? நல்லா கவனிச்சுங்க. யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் குழியில போட்டு எகிப்திற்கு விட்டாங்க. 15 வருஷம் படாத பாடுபட்டான். யாரால அப்படின்னா தன்னை விற்று போட்ட சகோதரர்களால. ஆனா அந்த விற்று போட்ட சகோதரர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க என்ன மன்னிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை இவ்விடத்திலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். ஜீவரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. இல்ல பரவாயில்லப்பா, நீ என்ன திட்டுனதை குறிச்செல்லாம் பரவாயில்லப்பா, நீ என்ன அப்படி பேசுனதை குறிச்செல்லாம் பரவாயில்லப்பா, நீ நினைச்சு நீ தான் என்ன திட்டுன, நீ தான் என்ன பேசின, ஆனா நீ பேசினதெல்லாம் அப்படி பேசினது நல்லதுதான், அதனாலதான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், அதனாலதான் இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு நான் மனுஷனை நம்புறது இல்லை. நல்ல ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினாரே தவிர உன் மேல எனக்கு எந்த விதமான கசப்பும், உனக்கு எந்த விதமான கசப்பும் எனக்கு இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஆண்டவர் ஒன்று சேர போறாரு. ஓ ஹல்லேலூயா.